எல்லாருமே வந்து பொதுவாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, எல்லாருக்கும் போகிறாங்க, இவ்வளோ ஜாலியாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நல்லா ஊர் சுற்று, நல்லா இப்படி என்ஜாய் பண்ணுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லாருமே கீழேருந்து மேலே வந்ததுனால, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தவங்களோட புரிதல் இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு ஆள் சொன்னால் 4 பேர் குடும்பமும் கண்கலங்க, அவங்க சொன்னால் 5, அந்த மற்றவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம லைஃப்பை வந்து இப்படி தான் வாழணும். இப்போ நான் வந்து வெளியில் அழுதுகிட்டு இருப்பேன், உள்ளே வந்து உனக்கு ப்ரொமோஷன் இருக்குன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே கண்ணீரை தொடச்சி பவுரை போட்டு வந்து நின்று ப்ரொமோஷனுக்கு வீடியோ எடுக்கணும். ஏன்னா அந்த வீடியோ எடுத்து கொடுக்கணும், அப்படி கொடுத்தா தான் நமக்கு காசு வரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த லைஃப் எங்களை நிறைய இடங்கள்ல வந்து மாற்றிருக்கு. அழுகையை விட்டுட்டு அடுத்து வா ஓடு ஓடு நீ அப்படின்ற மாதிரி ஆகிருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாருக்குள்ளயுமே கஷ்டம் இருக்கு. நான் உதயா இருக்கும்போது வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அவரை. ஸோ ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. சும்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாகிற வரைக்கும் கண்டிப்பாக கூட இருப்போம் நாங்கள்.